அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மிக முக்கியமான தகவல், காதிம் ஷூன் மாற்ற முடியுமா, இது சம்பந்தமான தகவலும் இருக்குது. அதே போல் சொந்தமாகவே வீட்டிலேயே ஹவுஸ் அரெஸ்ட் வெறும் 2 தினம் நீங்களே வச்சிருக்கலாம். உள்துறை அமைச்சகத்தின் புதிய உத்தரவு அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். குவைத்திலே உள்துறை அமைச்சகம் ஒரு புதிய சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த சிஸ்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் ஹோம் வெஹிக்கிள் இம்பவுண்ட்மெண்ட். இதில் வந்து ஒரு இலத்திரனியல் ட்ராக்கர், அதாவது வந்து ஒரு ட்ராக்கரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த ட்ராக்கர் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் ஃபிக்ஸ் ஆகிரும். ஒரு நாளைக்கு 2 தினார்மேனிக்கு எத்தனை மாதம் கவர்மெண்ட் சொல்லுதோ அத்தனை மாதத்துக்கும் வண்டியை நம்மளே வச்சு பராமரிக்கலாம். ஆனால் எங்கேயும் போக முடியாது. ட்ராக்கரை வந்து ரிமூவ் பண்ணவும் கூடாது, ட்ராக்கரை வந்து சேதப்படுத்தவும் கூடாது. இப்போ நிறைய ரோட்டில் விதிமீறல் நடக்குது இல்லையா? இந்த விதிமீறல்கள் நடக்கும்போது வாகனங்கள் வந்து ரொம்ப அதிகமான விதிமீறல் பண்ணினாங்கன்னா உடனே என்ன செய்வாங்க, முன்னாடி உங்களுக்கு தெரியும், உடனே தேடி வந்து அந்த வாகனத்தை அதிகாரிகள் தூக்கிட்டு போவாங்க, சீஸ் பண்ணிட்டு போவாங்க. அதை சீஸ் பண்ணிட்டு போய் உள்துறை அமைச்சகத்துடைய கேரேஜ் இருக்குது, அதாவது அவங்களுடைய அந்த யார்டு இருக்குது, அதில் கொண்டு போய் வண்டியை போட்டுருவாங்க. தூசி, மலை, புறா கூடு கட்டுறதுலேருந்து, புறா பேண்டு வைக்கிறதுலேருந்து கன்றாவியாக இருக்கும். எத்தனை மாதம், ஒரு 2 மாதம் வண்டியை நிப்பாட்டினாங்க. நம்ம கிட்டத்தில் கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இப்போ ரீசெண்டாக. ஒரு சகோதரருடைய வண்டி வந்து யூடர்னில் ராங் டர்ன் அடித்து அவருடைய வண்டியை தூக்கிட்டு போனாங்க. 2 மாதத்துக்கு பிறகு வண்டியை பார்க்கும்போது புது வண்டி எடுத்து ஒரு 3000 கிலோமீட்டர் 4000 கிலோமீட்டர் கூட ஓடலையாம். புது வண்டி கடைசியில் ரொம்ப மோசமான முறையில் அந்த வண்டி இருந்துச்சு அப்படின்னு அந்த சகோதரர் வந்து ரொம்ப வேதனையோடு சொன்னார். பார்க்கிங் கிடைக்கும் போது டக்குன்னு போட்டணும். ஆனால் பாருங்க, கடைசியில் புது வண்டி கடைசியில் அந்த கேரேஜில் போட்டு ஒரு 2-3 அந்த ஒரு 2 மாதம் நினைக்கிறேன், 2 மாதம் அந்த வண்டி கேரேஜில் இருந்து வெளியில் கொண்டு வரும்போது ரொம்ப ஒரு வேதனையாக இருந்துச்சு. புது வண்டி கடைசியில் ரொம்ப மோசமான ஒரு சூழலில் தான் அந்த வண்டியை பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னு வேதனைப்பட்டாங்க. அப்போ அந்த மாதிரி நிலைமை இல்லாமல் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா குவைத் கவர்மெண்ட், நீங்கள் உங்கள் வீட்டிலேயே உங்கள் வண்டியை வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணலாம். அதாவது நீங்கள் உங்கள் பார்க்கிங்லேயே அந்த வண்டியை அப்படியே அங்கே இங்கே அசைக்காமல் அப்படியே வச்சுக்கலாம். வண்டியை கழுவி கொள்ளலாம், வண்டி அப்படியே இருக்கும் உங்கள் வீட்டில், உங்கள் கண் பார்வையிலே இருக்கும். ஆனால் ஒரு நாளைக்கு 2 தினார் நில வாடகை அது கொடுத்தே ஆகணும். ஒரு நாளைக்கு 2 தினார் மேனிக்கு நில வாடகை. அந்த ட்ராக்கர் டிவைஸ் ஒன்று கொண்டு வந்து ஃபிட் பண்ணுவாங்க அதிகாரிகள். அந்த வண்டி எங்கேயாவது மூவ் ஆகுதா, போகுதா, வருதான்னு பார்க்குறதுக்கான ட்ராக்கர் டிவைஸ், அது ஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு 10 தினார். 2 தினார் மேனிக்கு வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும், அதாவது எத்தனை மாதம் அவங்க அந்த இம்போர்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ, எத்தனை மாதத்துக்கு அந்த வண்டியை தடுத்து நிறுத்தி வைக்கிறாங்களோ, அந்த அத்தனை மாதத்துக்குரிய பணத்தை நீங்கள் வந்து கட்டணும். ஒரு நாளைக்கு 2 தினார் மேனிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாதாரணமாக ஒரு மாதம் வேணால் 60 தினார், 2 மாதம் வேணால் 120 தினார் நில வாடகையும் கட்டணும். நம்ம வீட்டில் நம்ம பார்க்கிங்கில் தான் நிற்க போகுது, ஆனாலும் நில வாடகை கட்டணும். இந்த ரூல்ஸுக்கு இணங்குறவங்க உங்கள் வண்டிங்களை வீட்டோடையே வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ரூல்ஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் இப்போ ரீசெண்டாக விசிட் வீசா சம்மந்தமான ஒரு செய்தி வந்து, விசிட் வீசாவில் வந்திருக்கிறவங்களுக்கு தொழில் வீசாக்கு மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்ற அனுமதியை வழங்கியிருக்கிறாங்க. இந்த அனுமதி பார்த்தீங்கன்னா காதிம் தொழிலாளர்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது கட்டணத்தில் இருந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது காதிம் தொழிலாளர்களுடைய ஃபேமிலி மெம்பரோ அல்லது யாராவது காதிம் வீசா தொழிலாளர்கள் யாராவது ஒருத்தரை விசிட் வீசாவில் வரவழைச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கும் இந்த சான்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தவிர காதிம் வீசாவில் இருக்கிற ஒருத்தர் ஷூனுக்கு வந்து இலவசமாக மாறிக்கொள்ளலாம் அப்படின்ற சட்டம் வரல. ஆனால் அது எப்படியுமே அதையும் விரைவில் கொண்டு வருவாங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், குவைத் கவர்மெண்ட் வந்து இப்போ தொழிலாளர் நெருக்கடியில் மிகப்பெரிய ஒரு
என்ன சொல்கிறது, கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய பேரை கைது பண்ணி அனுப்பியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து இப்போ தொழிலாளர் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வந்து அதிகரிச்சு இருக்குது. ஏன்னா இப்போ கைது பண்ணி அனுப்பினது ஒரு பக்கம் இப்போ வர முடியாத நிலைமை. இந்த மாதிரி சூழலில் பலரும் சிக்கி தவிக்கிறதால இவங்களுக்கு இந்த டிசிஷன் எடுத்தே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் இருக்கிறதால குவைட் கவர்மெண்ட் வந்து விசிட் வீசாவில் இங்கே யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, ஒருவேளை அவங்களுக்கு தொழில் செய்ய விருப்பமாக இருந்தால், இங்கே வேலை செய்ய விருப்பமாக இருந்தால், அதை வந்து 150 தினார், ஷூன் வீசா சம்மந்தப்பட்ட யாராவது விசிட் வீசாவில் வந்தவங்க இருக்கிறாங்கன்னா 150 தினாரை வந்து செலுத்திட்டு விசிட் வீசாவில் இருந்து தொழில் வீசாக்கு எந்த கேட்டகரியில் அவங்க வேலை செய்ய போகிறாங்களோ அந்த கேட்டகரிக்கு அவங்களுடைய மற்ற தகமைகள் இருந்தால், இப்போ நான் ஒரு டாக்டர், நான் ஒரு இன்ஜினியர், நான் ஒரு நர்ஸ், நான் ஒரு தச்சு வேலையாளி, இந்த மாதிரி அவங்களுடைய எந்தெந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய அந்த தொழிலை மாற்றிக்கொள்ள முடியும். அதுதான் இப்போதைய ரூல்ஸ். அதே போல் காதிம் வீசாவிலையும் இருக்கிறவங்க இந்த தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் காதிம் வீசாவில் இருக்கிறவங்களுக்குரிய அந்த கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா காதிம் வீசா மட்டும்தான். ஷூன் வீசாக்கு அவங்களால மாற முடியாத சூழல் இருக்குது. காதிம் டு ஷூன் அப்படின்ற அந்த சட்டம் வந்தால் நிச்சயமாக காதிம் தொழிலாளர்களுக்கும் ஷூனுக்கும் மாற்றிக்கொள்ள முடியும். ஆனால் ஒன்றை ஞாபகம் வச்சுக்குவாங்க, காதிம் வீசாவில் இருக்கிற மாதிரி சொகுசு உங்களுக்கு ஷூன் வீசாவில் கிடைக்காது. அட்ரஸ் எடுக்கணும், இன்சூரன்ஸுக்கு 300-400 தினார் அப்படி இப்படின்னு ஷூன் வீசாவில் வந்து தொடர்ந்து அதுக்குரிய பேமெண்ட்டுகள் வந்து அதிகமாகவே இருக்கும். கட்டணங்கள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். எவ்வளவு தான் சொன்னாலும் நிறைய பேர் காசு கொடுத்து இந்த அக்காம அடிக்கிறவங்க இருக்கிறீங்க தானே. இப்போ காதிம் வீசாவில் அக்காம அடிக்கிறீங்க, வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒரு 700 தினாரோ 800 தினாரோ 600 தினாரோ கொடுத்து காதிம் வீசாவில் அக்காம அடிச்சுட்டு இருக்கிறீங்க. ஆனால் அதை ஷூன் வீசாக்கு நீங்கள் மாறணும்னு நினச்சிங்கன்னா நிரந்தரமாக ஒரு இடத்துல மாறி அவங்களுக்கு கீழே வேலை பார்க்க போகிறீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நிறைய இதர செலவுகள், பெரிய அளவில் செலவு உங்களுக்கு வர போகிறதில்ல, அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. ஆனால் நீங்கள் வெளியில் அடித்து வேலை செய்ய போகிறீங்கன்னா அக்காமா, ரூம் வாடகை, சாப்பாடு, இந்த மாதிரி பல விடயங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்துக்கு முகம் கொடுக்க வரும் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்படி ஒரு சான்ஸ் வரும்போது மாற்ற பாருங்கள். இப்போதைக்கு காதிம் டு ஷூன் மாற்ற முடியாது. விசிட்டில் இருக்கிற எல்லாருமே தொழிலாளர் வீசாக்கு மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்றதான் இப்போதைக்கு குவைத்தில் சட்டம். முடிந்த வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.